கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறைகள் 22/10/2025 முதல் 27/10/2025 வரை. தண்ணீர் விரதம். இந்த விரதத்தில் நாள் முழுக்க தண்ணீர் மட்டுமே குடித்து கொண்டு விரதம் இருப்பது ஒரு முறை. பால் விரதம். இந்த விரதத்தில் பால் மட்டும் குடிச்சு காலை மாலை 2 நேரமும் பாலை மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதம் இருக்கணும். திரவ விரதம். இந்த விரதத்தில் பால் மட்டும் இல்லாமல் தண்ணீர் சம்மந்தப்பட்ட, அதாவது லிக்யூடாக எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கலாம். தண்ணி சம்மந்தப்பட்ட பொருள், சாறு, பழச்சாறு, இந்த மாதிரி உணவுங்களை, இந்த மாதிரி சாறு வகையான திரவ பொருட்களை நாம் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம். மிளகு விரதம். இருப்பதிலேயே மிகவும் கடுமையான விரதம் இந்த மிளகு விரதம் தான். இதில் முதல் நாள் ஒரே ஒரு மிளகை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கணும். அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிளகை சேர்த்து 6 நாளைக்கு 6வது நாள் 6 மிளகை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இளநீர் விரதம். இந்த விரதத்தில் இளநீரை மட்டும் 6 நாட்களும் குடித்து விரதம் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விரதத்தை முடிச்சுட்டு 7வது நாள் விரதம் முடித்ததுக்கப்புறம் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு காலையில் முருகனுக்கு பூஜையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாம் எப்பொழுதும் போல் நாம் வழக்கம் போல் எடுத்துக்கிற உணவை நாம் எடுத்துக்கலாம். இது மாதிரி இந்த சஷ்டிக்கு செஞ்சால் அடுத்த சஷ்டிக்குள்ளே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இது நம்பிக்கையோடு கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாம் கேட்ட வரம் கிடைக்கும். ஓம் சரவண பவ. இதை செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.